நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மகனுக்கு கடந்த நவம்பர் 7ஆம் தேதி திருமணமாச்சு. இந்த சூழ்நிலையில் அவங்க ஜப்பானில் தான் இருந்தாங்க. குடும்பமாக அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டுருந்தாங்க. 3 மாதங்கள் ஆகிருச்சு. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு திரும்பியிருக்கிறாங்க. இதுக்கு இடைப்பட்டதில் பிப்ரவரி 14 அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காதலர் தினத்தன்னைக்கு கேக் வெட்டியிருக்கிறாங்க வீட்டில். அதில் தன்னுடைய மனைவிக்கு நெப்போலியன் அவர்கள் ஊட்டி விட்டுருக்காரு. பிறகு பார்த்தோன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன்னுடைய காதல் மனைவி அக்ஷயாவிற்கு தனுஷ் அவர்கள் கேக் ஊட்டியிருக்கிறாரு. இந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க. எல்லோரும் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் அவங்களுக்காக வாங்கி வச்சுருக்காரு. ஏற்கனவே 3 மாதம் தன்னுடைய மனைவியை பிரிந்து இருக்க முடியாது அப்படின்னு தானும் திருநெல்வேலி போவேன் மனைவி கூடன்னு சொல்லியிருக்கிறாரு தனுஷ் அவர்கள். இந்த சூழ்நிலையில் இப்போ பிப்ரவரி 14 கொண்டாடியதோட சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக எப்போவுமே நெப்போலியன் ஃபேமிலி இருப்பாங்க. தங்களுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் வெளியில் போகிறது வருது அப்படின்னு எல்லாமே அப்டேட் பண்ணி வந்துட்டுருப்பாங்க. அதுபோல் தான் இப்போ தனுஷ் அவர்கள் கேக் ஊட்டி விட்டுருக்க அந்த ஃபோட்டோ வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அக்ஷயாவுக்கு தெரியாமே ஒரு காஸ்ட்லியான கிஃப்டையும் அவர் கொடுத்துருக்கிறாராம். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் சூர்யா அவர்கள் நிறைய திரைப்படங்களில் நடித்து மிகப்பெரிய அளவில் மக்கள் நல்ல வரவேற்பு பெற்றுவது கங்குவா கொஞ்சம் அவருக்கு சர்க் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஜர்க் ஆகிற அளவுக்கு அதனுடைய கதைக்களம் இருந்துச்சா என்ன அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறமாக தொடர்ந்து அவர் ரெட்ரோ இன்னும் நிறைய திரைப்படங்களில் நடித்து வந்துட்டுருக்காரு. வாடிவாசல் அப்படின்னு. இதை தொடர்ந்து அடுத்து அவருடைய படம் என்னவா இருக்கும், யார் கூட நடிக்க போகிறாரு அப்படின்னு எல்லோரும் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. லக்கி பாஸ்கர் படத்தை இயக்குனர் தான் இப்போ அடுத்ததாக சூர்யாவினுடைய படத்தை இயக்க போகிறாராம். அதே போல் யார் இசையமைக்க போகிறாங்க, நடிகைகள் யார் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்கன்னு ஆடிஷன் போயிட்டுருக்கு. குறிப்பாக தெலுங்கு நடிகை பாக்யஸ்ரீயை தான் நடிக்க வைக்க போகிறாங்க அப்படின்ற பேச்சுகள் வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்காங்களாம். ஆக மொத்தத்தில் அடுத்ததாக ஒரு நல்ல கூட்டணியில் இணைந்து அனிருத் அவர்கள் இதில் இசையமைக்க போகிறாரா இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு நல்ல கூட்டணியை உருவாக்கி அதற்கு அப்புறமாக இவரை மறுபடியும் அவருடைய இடத்தை பிடிச்சிருவார், வெற்றி அடைஞ்சிருவார் அப்படின்னு தொடர்ந்து எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. எதற்காக நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா இப்படி ரொம்பவே எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு ஒரு சறுக்கலை ஏற்படுத்துது அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.